ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் இருக்காங்கல்ல, இப்போ அவங்க எப்படி நினச்சிப்பாங்க அப்படின்னா சக்ஸஸ் அப்படின்றது சாதாரணமாக எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. அதுக்கு படிப்படியாக நம்ம முயற்சி பண்ணணும். படிக்கிற காலத்துலேருந்தே நான் அதை ஒரு ஒரு கோலாகவே நினச்சி நான் போயிட்டுருப்பேன். ஸோ அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வருவாங்க. ஸோ படிக்கிறதுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா அவங்க கிரேட் லெவலில் அப்படியே உயர்ந்துக்கிட்டே அதுக்கப்புறம் காலேஜ் லெவலில் அப்புறம் ஒவ்வொரு ஒர்க் பிளேஸில் கூட அவங்க அதே மாதிரி கான்சன்ட்ரேட்டோடு இருந்து நல்லாவே சக்ஸஸ் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அவார்ட்லாம் கிடச்சிருக்கும். இப்போ அவங்க என்ன நினச்சி பார்ப்பாங்கன்னா இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. நம்மளா ஒரு குறிக்கோள் எடுத்துக்கணும். நம்மளா அதை நோக்கி பயணம் செய்யும் போது நிச்சயமாக நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். அது மாதிரி தான் நான் இப்போ அடைஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் தனக்கு தனியாக அவங்க தன்னை அறிமுகப்படுத்தி வச்சுப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க ஒரு பெரிய ஆளாக இப்போ ஆயிடுவாங்க. ஸோ இப்போ ஒரு பெரிய கம்பெனிக்கு தான் வந்திருக்காங்க. அங்கே வரும்போதே அங்கே ஒரு லேடி உட்காந்துருக்கும். அது அங்கே ஆஃபீஸில் மேக்கப் போட்டுட்டு உட்காந்துருக்கும். பாதி மேக்கப் போட டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு இங்கே மிச்சத்தை போட்டுட்டு இருக்கோம். அந்த பொண்ணை பார்த்தோன்னா இப்போ ஹீரோயின் என்ன நினைப்பாங்க, இவ யார் அப்படின்னா என்னோட சீனியர் இருக்காருல்ல, என்னோட சீனியரோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் இவ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு, ஆனால் இவரை நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். இவளுக்கும் எனக்கும் ஆகாது. அந்த பொண்ணை பார்த்தாலே இவங்களுக்கு இரிட்டேட்டிங்காக ஆகும். சில பேர் அப்படி தானே, பார்த்தாலே நம்மளுக்கு பார்க்க பிடிக்குன்ற மாதிரி பார்க்க எரிச்சல் ஆகுன்ற மாதிரி அதுங்களை பார்த்தாலே நம்மளுக்கு எரிச்சல் ஆகுதுல்ல. அந்த மாதிரி தான் இப்போ ஹீரோ நினைப்பாங்க, இவரெல்லாம் பார்க்கவே கூடாது, நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க மேனேஜர் ரூமுக்கு போவாங்க. அதாவது அவங்களோட மேலதிகாரி ரூமுக்கு போவாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா உட்காந்துருப்பாரு ஹீரோ. அவரை பார்த்தோன்னா இப்போ ஹீரோ என்ன நினைப்பாங்க, இவன் தான் அந்த ஹீரோ, இவன் தான். அது மட்டும் இல்லை, இவன் என்னோட சீனியர் வேற அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்தாங்கல்ல, அவனோட லவ்வர் இவங்கள தான் அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. அதோட இப்போ உள்ள இவங்கள பார்த்தோன்னா இப்போ ஹீரோ இருக்கார்ல, வாங்க வாங்க உள்ள வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுன்ற மாதிரி கூப்பிடுவாரு. அப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த டாக்குமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு 3 தடவை நான் தரவா செக் பண்ணிட்டேன். ஸோ இல்லை, நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, ஏதாவது இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா இதோட டைமிங் முடிய போகிறது, நாளைக்கு காலையில் 9 மணியோட முடிய போகுது. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம இதை என்னன்னு பார்த்து அதாவது ஃபைனலைஸ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லுவாங்க. அப்படின்னா அப்படிலாம் கிடையாது, இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு நாளைக்கு நைட்டு வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால நம்ம எடுத்தோம் எதுவும் பண்ண வேண்டாம், நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து கூட பண்ணிக்கலான்னு ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, எனக்கு கொடுத்த டைமிங்கில் நான் முடிச்சுட்டேன், உங்களுக்கு அது எப்போன்னு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை பார்க்குறதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கிறனால ஸோ நீங்கள் அதை என்னன்றதை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி 2 பேருமே பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ இதை நம்ம மட்டும் நல்லா முடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா இதே மாதிரி இன்னும் நல்ல பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் விஷயம் அதாவது வேலை விஷயமாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து அந்த மேக்கப் போட்டுட்டு இருந்துச்சுல, அதுக்கு மேக்கப் போட்டு போர் அடிச்சிருச்சு. உடனே இப்போ கதவு திறந்துட்டு உள்ளே வந்துடும். உள்ளே வந்தோடனே இந்த ஆள் இருக்காருல, இந்த ஹீரோ இருக்காரு, அவர் பதற ஆரம்பிச்சிருவாரு. பதறிட்டு உடனே எந்திரிச்சு நின்றுவாரு. என்னமோ அதை தப்பாக பேசிகிட்டு இருக்கவங்க டக்குன்னு பயந்து அந்த மாதிரி நினச்சி நிற்கும் போது இது உள்ளே வரும்போது என்ன சொல்லணும்னா, எதுக்காக நீங்கள் 2 பேரும் அப்படின்னு கேட்கும்போது உடனே டக்கு டக்குன்னு என்ன சொல்ல வரேன்னா, நாங்கள் 2 பேரும் எதுவும் ஒன்றும் பேசலை, நாங்கள் ஒர்க்கு ரிலேட்டடாக சம்மந்தமாக தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், வேறு எதுவுமே நாங்கள் பேசலை அப்படின்ற மாதிரி அவர் சொல்வாரா. அப்படி எதுக்காக கதவுலாம் மூடி வச்சுட்டு இருக்க, கதவு மூடி வச்சுட்டு பேசுகிறீங்க, ஒர்க் சம்மந்தமாக பேசும்போது எதுக்கு கதவு மூடணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வரும். மூஞ்சில் அவ்வளோ சோகத்தை அப்படியே தொங்க விட்டுட்டு வரும். உடனே ஹீரோ என்ன சொல்வார், இல்லை ஒர்க் சம்மந்தமாக தான் பேசணும், அது உனக்கு தெரியாத, எப்போவுமே டோர் க்ளோஸில் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நல்லாவே தெரியும், என்னை விட அந்த ஹீரோன் இருக்கால, அவள் எல்லா விதத்துலேயுமே அதாவது என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஒரு படி மேலே தான், அவள் திறமையானவ அழகானவ எல்லாமே எனக்கு தெரியும், உனக்கு பொருத்தமாவளும் கூட அவள் இருப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே இஷ்டத்துக்கும் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. உடனே அது என்ன சொல்லணும் அப்படின்னா இப்போ நான் அவள் மேலே சந்தேகப்படலை, ஆனால் என்னை விட எல்லாத்துலேயுமே அவனுக்கு பெஸ்ட்டாக இருக்கா, அவனோட ஜூனியர் வேற, உனக்கு அவளை பிடிச்சிருக்கா, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் வேற அப்படி இப்படின்னு சொல்லி இது பாட்டுக்கு பேசும். உடனே இப்போ ஹீரோ அந்த இருக்காருல, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா உடனே ஹீரோயின் கிட்ட என்ன சொல்வார், ஏன் நீங்கள் இன்னும் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் கிளம்பலாம், நீங்கள் போங்க, ஏன்னா நான் அந்த பொண்ணுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நான் அவங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன அமௌண்ட்டு என்ன இது அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறமா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அதாவது இந்த வேலை விஷயமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்க வேகமாக எந்திரிச்சு வெளியே போயிடுவாங்க. ஹீரோனுக்கு டக்கு நின்றுவாங்க. நின்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்னும் எனக்கு சேலரி வரல, நான் சேலரி வாங்குறது இங்கே வேலை பார்க்குறதுக்கு, அந்த வேலையை நான் கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், இப்போ நீங்கள் 2 பேர் உங்கள் 2 பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படின்னா அதை நீங்கள் பேசிக்கோங்க, என்ன இழுத்து வச்சு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அதுக்கு எனக்கு காம்பன்சேஷனாக நீங்கள் அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஏன்னா அது என்னோட எமோஷனலோட விளையாடுற மாதிரியான விஷயமா இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் அதுக்கான காம்பன்சேஷன் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஸோ அதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதவு சத்திட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே போயிடுவாங்க. நாங்கள் வெளியே இருக்காங்களா, அவங்களாம் என்ன பேசுவாங்கன்னா, என்னாச்சு இப்போ ஹீரோயின் போனவ வேகமாக வெளியே வந்துட்டா, அதுவும் அவனால் அவங்க 2 பேர் லவ் பண்ணுறது தான் எல்லாருக்குமே தெரியும்ல, அவங்க 2 பேர் லவ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க என்ன என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இவங்க உள்ளே போனோன்னு இவங்க டக்குன்னு வெளியே வந்துட்டாங்கன்னு ஒருத்தவங்க ஒன்று பேச ஆரம்பிச்சிருவாங்க.
உடனே ஹீரோனோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க என்ன கேட்பாங்க, என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, வாயை மூடு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோன் இருக்க வரைக்கும் அங்கே அது மாதிரி பேசிடுச்சு இல்லை. ஹீரோன் இங்கே வெளியே வந்த உடனே அது வெளியே வந்துடுது. வந்த உடனே இப்போ அதோட ஃப்ரெண்டு ஒன்று போயிட்டு என்ன ஆச்சு எதுவும் பிரச்சனையான்ற மாதிரி அதுக்கிட்ட கேட்கவும், அந்த பொண்ணு டக்குன்னு அந்த மேக்கப் பொண்ணு இருக்குல்ல அது என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து, இந்த மாதிரி ஒருத்தி இருக்கா, அவள் வந்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்டை மயக்க பார்த்தா, ஆனால் என் பாய் ஃப்ரெண்ட் வந்து அந்த மாதிரி மயங்கிறவன் கிடையாது, ரொம்ப தெளிவாக இருக்கான், அவனுக்கு கிளியராக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் காது படவே அது இந்த மாதிரி பேசலாம். இல்லை எல்லாமே இப்போ ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்குமா. உடனே அந்த பொண்ணு என்ன கேட்கும் அப்படின்னா வந்துட்டு அந்த மேக்கப் பொண்ணுக்கிட்ட கேட்டுட்ருக்கு, இருந்தாலும் உனக்கு இவ்வளோ பெரிய மனசு இருக்கக்கூடாது, உன்னோட பாய் ஃப்ரெண்டை இன்னொருத்தி மயக்க பார்க்குற அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம், அவளுக்கு நீ இந்த இடத்துல வேலை கொடுத்து வச்சிருக்க பற்றி உன்னோட லவ்வரோட ஆஃபீஸ்லேயே உனக்கு உண்மையிலேயே பெரிய மனசு தான் அப்படின்ற மாதிரி அது சொல்லும். உடனே இது என்ன சொல்லும் அப்படின்னா வந்து, நான் பல தடவை சொல்லிட்டேன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, இந்த மாதிரி லேடிஸுக்கெல்லாம் வந்து வேலை கொடுக்காத, அவங்களெல்லாம் வந்து வேலையை விட்டு துரத்துறேன்னு உனக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன். ஆனால் என்ன பண்ணுறது, என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடு, அவனுக்கு வந்து ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடு, அதனால் பெண்களுக்கு வேலை கொடுக்காம அவனால் இருக்கவே முடியாது. ஸோ அப்படி நான் சும்மா கிண்டலுக்கு சொல்கிறேன். அதனால் அவர் வந்துட்டு அந்த சாஃப்ட் ஹார்ட்டடாக இருந்ததுனால தான் வந்து அவன் வேலை கொடுத்துட்டான். மற்றபடி அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, யார்கிட்டையும் அந்த மாதிரிலாம் பேச மாட்டான். ஆனால் அவனை சுற்றி இந்த மாதிரியான பொண்ணுங்க தான் வந்துட்டு அவனை வந்து மயக்க பார்க்குறாங்க. அப்படி இப்படி இது பாட்டுக்கு அள்ளி போட்டுருக்கோம், இஷ்டத்துக்கும் பொய்யா தானே பேசுது, அதெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னால அது மாதிரி பேசிகிட்டே இருக்கவும் பொண்ணு ஹீரோன் காதலே வாங்க மாட்டாங்க. அப்போ இதுக்கு கோவமாக ஒரு என்னது இது, இவ்வளோ பற்றி தான் இவ்வளோ திட்டி பேசிகிட்டு இருக்க, ஒன்று கூட காதலே வாங்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கோவமாக வரும். உடனே நேராக டிங்குன்னு ஹீரோன் கிட்ட வரப்பாக்கா. அப்போ ஹீரோன் அதுக்குள்ளே என்ன நினைப்பாங்கன்னா வந்துட்டு, இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசுகிறாங்களே, இதெல்லாம் நம்ம காதலே வாங்கிக்க கூடாது, இதெல்லாம் வந்து ஒரு குப்பை மாதிரி, ஒரு டஸ்ட் மாதிரி, அதெல்லாம் வந்துட்டு இப்போ ஒரு குப்பை, அதாவது என்ன சொல்ற, ஒரு டஸ்ட் இருக்குது அப்படின்னா வந்து இப்படி ஊதி விட்டால் பறக்குது இல்லை, அப்படி தான் இந்த மாதிரி யூஸ்லெஸ்ஸான பீப்புள்ஸோட அந்த ஸ்பீச்லாம் இருக்கலாம், அதெல்லாம் நம்ம கேட்டோம்னா இது மூச்சை இழுத்து விட்டுட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கணுமே தவிர்த்து அவங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறதே வந்து வெட்டி வேலை தான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே நினச்சிப்பாங்க. உடனே இது வேகமாக இப்போ ஹீரோன் கிட்டே டேரெக்டாக வந்துடும். இப்போ என்ன கேட்கும்னா, உனக்கு வந்து கொஞ்சம் கூட ரோஷன்றதே கிடையாது, உன்னை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, நீ பேசுறது கேட்கறதுக்கு எனக்கு நேரமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. உடனே திரும்ப ஹீரோன் கிட்ட வம்பு பண்ணிகிட்டே இருக்கும். உடனே ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து என்னோட ஹஸ்பண்டை ஒருத்தி மயக்க பார்த்துட்டான்னு பேசுறியே, ஃபஸ்ட்டு உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, கல்யாணம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஹஸ்பண்டை வந்து இன்னொருத்தி மயக்கிறாளா இல்லையான்றதை அதுக்கப்புறமா பேசு, தேவையில்லாதது என்கிட்ட பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே இதுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். உடனே டக்குன்னு என்ன சொல்லும், நீ எவ்வளோதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் இங்கே நீ தக்க வச்சுக்கலாம், அப்படியே இங்கேயே நீ வேலை பார்க்கலான்னு மட்டும் நினைக்காத, ஏன் சீக்கிரமாக என்னோட லவர்கிட்ட சொல்லி உன்னை வேலை எடுத்துக்குவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். ஹீரோன் அதெல்லாம் காதலே வாங்க மாட்டாங்க. அவங்க வேலை பார்க்குறது வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்காகவும் அவங்க வந்து முன்னுக்கு வரணும், அதுதான் அவங்களுக்கு அப்பத்துலேருந்தே ஆசை. ஸோ அதை தான் அவங்க மெயினாக வச்சுட்டு இப்போ எல்லாருமே வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதுவும் திட்டி டயர்டாகி போயிடும். ஹீரோயின் மட்டும் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க கிளம்பும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, அவள் உன்னை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டே இருக்கா, நீ எதுக்காக அப்படி ஓவர் டைம்லாம் பார்த்துட்டே இருக்க, நீயும் வீட்டுக்கு கிளம்புனவுடனே சரி ஓகே நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க, மணி இப்போ 9 மணி தாண்டி போயிட்டு இருக்கு. இப்போ காலையில் ஹீரோ கிட்ட வந்து ஒரு விஷயமா பேசினாங்கல்ல, காலையில் 9 மணினாங்க, அந்த ஆள் அப்போவே ஓகே சொன்னா பரவாயில்ல, நைட்டு 9 மணி வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னும் இந்த ப்ராஜெக்ட்டை முடிக்கல. உடனே ஹீரோனுக்கு இப்போ வந்து மனசு கஷ்டம், அதாவது என்னன்னா ஒர்க் விஷயத்தில் வந்துட்டு கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து 9 மணி ஆகி இன்னும் வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் வச்சுட்டு இருக்காங்க, இது கேன்சல் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இப்போ அந்த பாஸோட நம்பருக்கு அந்த ஹீரோட நம்பருக்கு வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிவிட்டு ஹீரோட பேர் சொல்லி அப்படியே டக்குன்னு அவரோட மேனேஜர் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி தான் பேசுவாங்க. ஆனால் அவரோட ஃபோனை அந்த மேக்கப் இருக்குல்ல, மேக்கப் ராணி அவங்க எடுத்துப்பாங்க. எடுத்து ஒன்று பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, எதுக்கா நீ இப்போ அவனுக்கு கால் பண்ணுற, உனக்கு வந்து ஒரு பவுண்டரிஸே கிடையாதா, வேலை நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்துட்டு பாஸ்ட்டை பேசுகிறேன், எதுக்கா நீ வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டை மயக்கிறதுக்காகவே இப்படி நடிக்கிற, இப்படி நடந்துக்கிறேன்னு அது பாட்டுக்கு இப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, தயவு செஞ்சு ஃபோனை வந்துட்டு அவர்கிட்ட கொடு, ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் இப்போ கேன்சல் ஆச்சுன்னா அது பெரிய பிரச்சனையாயிடும், அவன் மறந்துட்டான் போல இருக்கு, அதை மறந்துட்டான், அவன்கிட்ட வந்து நான் ஞாபகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லுவாங்க. இருப்பாங்க அது கொடுக்கவே கொடுக்காது. அப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இது மட்டும் இந்த ப்ராஜெக்ட் மட்டும் கேன்சல் ஆச்சுன்னா அது பெரிய நஷ்டமாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதுக்கு அது என்ன சொல்லும் அப்படின்னா வந்து, போனால் போகட்டும், அது உன்னால தானே வந்தது, ஸோ அது நஷ்டமானால் அதுக்கு நீ தான் பொறுப்பு எடுத்துக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், ஆனால் ஒரு பவுண்டரின்னு ஒன்று இருக்குது, 9 o'clock மேலெலாம் என்னோட லவர்கிட்ட நான் அடுத்த பொண்ணுங்களை பேசவே விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஹீரோன் இவனா பைத்தியமாக இருப்பாளா அப்படின்ற மாதிரி இருக்கும். அது என்ன சொல்லிட்டே இருக்கும், அதை நீ தான் ஃபேஸ் பண்ணிக்கணும், அந்த ப்ராஜெக்ட் விஷயத்தெல்லாம் வந்து நீ ஃபேஸ் பண்ணிக்கோ, இப்போ இதுக்கு மேலே எனக்கு கால் பண்ணாத அப்படின்ற மாதிரி காலையும் கட் பண்ணிடுது.
ஹீரோனுக்கா இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியாமல் முடிச்சுட்டு இருப்பாங்க. என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, இது இப்போ மட்டும் 9 மணிக்குள்ளே போடல அப்படின்னா இது 10 மில்லியன் ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் டோட்டலாக வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மெயில் போடுவாங்க, இந்த மாதிரி பாஸுக்கு வந்துட்டு கொஞ்சம் உடம்பு முடியல, அந்த மாதிரி சில மெசேஜஸ் போடுவாங்க. அதனால் அவரால் வந்து கரெக்டான நேரத்தில் டைமுக்கு வந்து மெசேஜ் பண்ண முடியல. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவருக்கு காலையில் கூட அந்த ஆளுக்கு அவன் அந்த கிறுக்கு பயலுக்கு ஞாபகம் வந்தால் கூட உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி உங்கள் மெசேஜை போட்டுவிடுவாங்க. இப்போ அவங்களுக்கு எப்படி ரிப்ளை வரும் அப்படின்னா வந்துட்டு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை கொடுத்துருக்கோம், இவ்வளோ அசால்ட்டாக நீங்கள் பதில் சொல்லி கேட்குமோ அதுக்கெல்லாம் ஹீரோயின் விளக்கம் கொடுத்துட்ருப்பாங்க. ஏன்னா இப்போ இதை விட்டாங்கன்னா நாளைக்கு இவங்களும் அதை ஃபேஸ் பண்ணணும். அதனால ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்க, தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை தள்ளி போடுறாங்க, அந்த டைம் கேட்குறாங்க, அந்த மாதிரி வேலைங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. போட்டோன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓகே ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஹீரோனும் அவங்க வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ வீட்டுக்கு லேட் நைட்டாக தான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இப்போ ஒரு 5 மணி 5:30 மணி போல் இருக்கும். ஹீரோயின் காலையில் எழுந்திரிச்சு அப்படியே நியூஸ் பேப்பர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா. அப்போ அவங்களுக்கு வந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும், அந்த ஹீரோ நம்பர்லேருந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஹீரோன் வந்து இப்போ அட்டன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவன் ஃபோன்லேருந்து இவ தான் பேசுவாள், காலையில் நம்மளை மூட் அவுட் ஆக்கி விட்டுருவா. அதுக்கப்புறம் நம்மளால் எப்படி நல்ல விதமாக தொடங்குறது, இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட பேசினா நம்மளாலும் வந்து டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடும். ஃபோன் எடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எடுக்கவே மாட்டாங்க. அந்த நம்மளுக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்தா அப்புறம் அப்படின்னா வந்துட்டு திரும்ப காலிங் பில் அடிச்சுட்டே இருக்கும். யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கதவு திறக்கும் போது பார்த்தா இது 2 ஜோடியாக நின்றுட்டே இருக்குமா. ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. இங்கே என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு தான் டைமுக்கு மேலே மெசேஜ் பண்ணாலே பிடிக்காது அப்படின்ற போது ஆஃபீஸ் டைம் இன்னும் ஸ்டார்ட் ஆகல, உங்களுக்குன்னு ஒரு பவுண்டரிஸ். ஹீரோன் இப்படியே கேட்பாங்க, உங்களுக்குன்னு ஒரு பவுண்டரிஸ் இல்லையா, இவ்வளோ வெள்ளனை வந்து எதுக்காக என் வீட்டு வாசலில் நிற்கிறீங்க, இன்னும் ஒர்க் டைம் வந்து 9 10 அப்போ ஆனால் மட்டும் தானே நான் அதுக்கு ரிப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோன் கேட்பாங்களா. உடனே இப்போ அந்த ஹீரோ இருக்கார்ல, அவர் என்ன சொல்வார், சாரி என்னோட ஃபோன் வந்து உடஞ்சிருச்சு, அதனால தான் வந்து என்னால் சரியாக ரிப்ளை பண்ண முடியல, சாரி அப்படின்ற மாதிரி சொல்வார். உடனே டக்குன்னு பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணு வந்து அந்த மேக்கப் பொண்ணு அது என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, நீ ஏன் நான் பண்ண தப்பை வந்து நீ வந்து உன் பேரில் ஏற்றுக்கிற, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நீங்கள்லாம் ரொம்ப ஜீனியஸாக இருக்கீங்க, நல்லா வேலை பார்க்குறீங்க, ஸோ வேலைங்களை பற்றின அருமை உங்களுக்கு தெரியுது, நான் வந்து ஒரு சாதாரண பொண்ணாக இருந்துட்டேன், அதனால் வந்து எனக்கு இந்த வேலையை பற்றி அருமை தெரியல, அதனால தான் ஃபோனு வந்து நான் தானே பேசிட்டு வச்சேன், நான் உங்ககிட்ட ஃபோன் அப்போவே கொடுத்துருக்கணும், நான் கொடுக்காதது என்னோட தப்பு தான், அவளை வந்து அதாவது என் மேலே தான் தப்பு அப்படி இப்படின்ற மாதிரி ரொம்ப அந்த ஹீரோ முன்னாடி அப்படி நடிக்கும். உடனே அவர் என்ன சொல்வார், சார் நீ பரவாயில்ல விடு, நீ ஏதோ தெரியாமல் தானே அப்படி பண்ணிட்ட, வேணும் நீ அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன், என் மேலே உள்ள பொசசிவில் தான் நீ அந்த மாதிரி பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இப்போ ஹீரோன் கிட்ட என்ன சொல்வார்னா, நீ ஒரு பெரிய ஹெல்ப்பே எனக்கு பண்ணியிருக்க, அதுக்காக நான் உன்னை பாராட்டணும், இவரை நீ தப்பாக நினைக்காத, அவள் என் மேலே உள்ள அந்த அந்த ஒரு பிரியத்தில் தான் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசிட்டா, என்கிட்டயே ஃபோனை கொடுக்காம இருந்துட்டா, மற்றபடி அவன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படி இப்படின்னு பேசுவாரா. இப்போ இந்த கதையை சொல்ல தான் காலையில் 2 பேரும் வந்தீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிப்பாங்க. அதோடு இப்போ அவங்க வேலையை பார்க்கலாம் நினைக்கும் போது சரி வா நம்ம 3 பேரும் போயிட்டு அப்படியே காஃபி சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போகலான்ற மாதிரி அந்த ஹீரோ கூப்பிடுவார். ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இப்போவும் நான் தான் சொல்கிறேன், ஒரு பவுண்ட்ரின்றது ஒன்று இருக்குது, நீங்கள் 2 பேரும் வெளியே போங்க, எனக்கு ஆஃபீஸ் டைம் எப்போவும் அப்போ வந்து ஆஃபீஸ் விஷயங்களை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க. அவங்க 2 மட்டும் அனுப்பி விட்ருவாங்க. அதுவும் வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும், கிளம்பிடுவார் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு. அவங்க இப்போ அவசர அவசரமாக அந்த ஆள் இருக்காருல அந்த ஹீரோ, அந்த உப்புக்கு சப்பானி அதை என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு பார்த்தாலே வெளியேறுது, இங்கேயும் ஒன்றும் இல்லாமல் அங்கேயும் ஒன்றும் இல்லாமல் சும்மா மட்டும் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுன்னு. அதோட அவர் என்ன பண்ணுவார், அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட கூட்டிகிட்டு நேராக போய் அந்த முக்கியமானவங்க வர சொன்னாங்களோ அவங்கள போய் மீட் பண்ண போவாங்க. அம்மா கூப்பிடுவாங்க. இதுக்கு தான் இப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிடிக்காது, ஸோ நீங்களே போய் மீட் பண்ணுங்க, என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொறுமையாக அவங்க டைமுக்கு தான் வருவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களெல்லாம் பார்க்கறதுக்காக இவரும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டு 2 பேருமே முன்னாடி வந்து நிற்பாங்களே. இப்போ அவங்க என்ன சொல்லிடுவாங்க, நாங்கள் வந்து உங்களை மீட் பண்ண வரல, நேற்று நீங்கள் எங்களுக்கு சரியாக ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணலை, ஸோ உங்கள் ஆஃபீஸில் உள்ள ஹீரோயின் தான் வந்து எங்களுக்கு இது பண்ணாங்க, ஸோ அவங்க வந்து பேசட்டும் என்ன எதுன்னு பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஹீரோனுக்கு இப்போ தான் கரெக்டாக ஆஃபீஸ் டைமாக இருக்கும். அவங்க ஆஃபீஸ்க்குள்ள நுழைவாங்கள, உடனே இவர் இருக்காருல்ல ஹீரோன்ட்ட பேசுவார், நீங்கள் தான் எப்படியாவது பேசி இது பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, ஆஃபீஸ் விஷயமா நான் பேசினாலே உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது, அப்புறம் எதுக்காக நான் என்னோட வேலை என்னமோ அந்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன், நேற்று மெயில் போடுறது மெசேஜ் போடுறது பண்ணணும் அதை பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் போய் எப்படி பேச முடியும், அது என்னோட வேலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே என்ன சொல்லும், தப்பெல்லாம் என் பேரில் தான், அவள் இப்போ கோவமாக இருக்கான்னா என்னால் தான், அவள் என்னை வச்சு தான் உன்னை வந்து இது பண்ணுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க இப்படி சொன்னால் தானே அவர் உடனே நீ உடனே கவலைப்படாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதுக்கே சப்போர்ட் பண்ணுவார். அதனால அதே மாதிரி பேசிகிட்டு இருக்கும். இருக்கும்போது இப்போ ஹீரோன் அங்கேருந்து கிளம்பலாம் நினைப்பாங்களா. உடனே அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கால் அவர் என்ன சொல்வார், என் கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கலாம், அவள் ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமாக அந்த மாதிரி பண்ணிட்டா, நீ இந்த வேலை பண்ணதை நீ இது பண்ணிட்டா, இதை முழுசாக இதுக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கூட அப்படின்ற மாதிரி அவர் கேட்பார். அதுக்கு ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, என் வேலையை மட்டும்தான் நான் பார்க்க முடியும், உன் கேர்ள் ஃப்ரெண்ட் பண்ண மிஸ்டேக்கெல்லாம் வந்து நான் சரி பண்ண முடியாது, அதை நீ தான் வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இது அவங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். ஒரு கரில் அதாவது அந்த லவர் பாய் அவர் வந்து கேட்கவும் ஹீரோன் வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி இப்போ வருவாங்க. உள்ளே போய் அவங்க பேசணும்னு சொல்லிட்டு ஒத்துப்பாங்களே. இப்போ உள்ளே தான் வந்து ஹீரோ இருப்பார், அவர் தான்
ஆக்சுவல் ஹீரோ. இப்போ அவர்கிட்ட போய் ஹீரோன்னு உட்காந்துட்டு என்ன பேசுவாங்க அப்படின்னா வந்துட்டு, சாரி நாங்கள் வந்து டைமுக்கு வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கணும், ரிப்ளை பண்ணியிருக்கணும், அதை நாங்கள் காலம் தாழ்த்தி செஞ்சதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் இது அந்த ப்ராஜெக்ட்டை பற்றின ஏன்னா ப்ராஜெக்டே வந்து ஹீரோனோடது தான், அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவும் சொல்லுவார். இப்போ எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு ஒரு இடத்துல மீட்டிங் மாதிரி உட்காந்துருப்பாங்க. அங்கே வந்துட்டு ஹீரோன் வந்து அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அப்போ அந்த லவர் பாய் இருக்காரு ஏஞ்சி நிற்பாரு. உடனே வந்து ஹீரோன் என்ன சொல்லிடுவாங்கன்னா, அவருக்கு சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. உடனே ஹீரோன் வந்து அதை கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து தன்னோட லவர் பாய்க்கு மரியாதை இல்லைன்ற மாதிரி அதே என்ன பண்ணும், இந்த மீட்டிங் நடக்குதுன்னு கூட தெரியாமல் ஹீரோன் கிட்ட எழுந்திரிச்சுட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடும். நீ தான் எல்லாத்தையும் பண்ணணுமா, உனக்கு பாஸே வந்து என்னோட லவர் தானே, அவன் தானே உனக்கு வந்துட்டு இந்த ப்ராஜெக்டே கொடுத்து வச்சிருக்கான், அவன் எக்ஸ்பிளைன் பண்ண ஆகாதான்ற மாதிரி எல்லாருடையும் கேட்கவும் இப்போ ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அவர் என்ன பண்ணுவாருன்னா, நான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை கொடுத்துருக்கேன், நீங்கள் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னு பார்த்தா ஆளாளுக்கு சண்டையாக போட்டுட்ருக்கீங்க, அதை முடிச்சுட்டு எனக்கு வந்து கூப்பிடுங்க, நான் அப்புறமா வேணா வந்து பேசுகிறேன் அப்படின்ட்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஹீரோ பாட்டுக்கு எந்திரிச்சு ரூம் விட்டு வெளியே போயிடுவார். இதனால் ஹீரோன் பெருசாக எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்களோட வேலை என்னமோ அதை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணும், இந்த பொண்ணு அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, இப்போ அவருக்கு ஹீரோயின் மேலே கோவம் வந்துருச்சு. இவ்வளோ நேரம் அதை கேர்ள் ஃப்ரெண்டு பண்ண தப்பை எல்லாம் சரி பண்ணி ஹீரோயின் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த ஆள் வந்து நன்றி கெடுத்தரமாக என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, இப்போ உனக்கு சந்தோஷமா, என் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்போவே சொல்லும் போது நீ வந்துட்டு அமைதியாக இருந்திருக்கலாம்ல, இதுக்கான பதில் பேசி இப்போ அவர் கோச்சிக்கிட்டு போயிட்டார், இப்போ உனக்கு ஓகே தானே, இப்போ ரொம்ப சந்தோஷப்படுவியே அப்படி இப்படின்னு கேட்பார். ஒன்று ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இப்போ அவர் கோச்சிக்கிட்டு போகிறாருன்னா அதுக்கு காரணம் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தான், இந்த ப்ராஜெக்ட் இப்படி டிலே ஆகுதுன்னா அதுக்கு காரணமும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தான், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட முகத்தை பார்த்து நீ எல்லாத்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கன்னா அதை நீ அங்கே தான் ஃபேஸ் பண்ணணும், என்கிட்ட வந்து கேட்குறதுக்கு ஒன்றும் வேலையே கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோன் இந்த மாதிரி சொல்லிடுவாங்க. உடனே அவருக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துடும். உன்னை நான் என்ன பண்ணுறேன்றது மட்டும் பாரு, இந்த ப்ராஜெக்ட் மட்டும் கேன்சல் ஆகட்டும், அப்புறம் தெரியும் நான் யார் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். இதுக்கும் இப்போ ஹீரோனுக்கும் வந்து வாக்குவாதமாக போயிடுச்சு. அப்போ அதோட வேலை முடிச்சிடும். இப்போ இன்றைக்கி அவங்களுக்கு சம்பள நாள். ஆனால் வந்து அவர் என்ன சொல்வார் அப்படின்னா வந்து, ஹீரோன் இப்போ அவங்க வேலை நார்மலாக பார்த்துட்டே இருப்பாங்களே, இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து டிலே ஆகிடுச்சு அப்படின்றதுனால ஏன்னா ஹீரோ வந்து இப்போ இன்னும் ஒத்துக்கலை. உடனே இவருக்கு வந்து சரியான கோவம் இப்போ ஹீரோன் மேலே திரும்பிச்சு. லவர் மேலே காட்ட முடியாதுல்ல, அங்கே போனோம்னா அடி விழும், இங்கே காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோன் கிட்ட திரும்ப பேசுவார். ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, எனக்கு இன்னும் நீங்கள் வந்து இந்த மாதிரி என்னோட சேலரி டேட் இன்னும் எனக்கு சேலரியும் போடல, என்னோட ஒர்க்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போ அவர் என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, நான் என்கிட்ட நீ வந்து மற்றவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி திமுறா என்கிட்ட நடந்துக்காத, நான் உன்னோட பாஸு, உனக்கு சம்பளம் கொடுக்குறேன்னா உனக்கு சம்பளம் கொடுக்குறவனே நான் தான், நான் உனக்கு சம்பளம் கொடுக்கலன்னு வச்சுக்கோ, ஏன் அதுக்கப்புறம் உனக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஹீரோயின் என்ன கேட்பாங்க, நீ சம்பளம் கொடுக்குறது நான் வேலை பார்க்கறதுக்கு தானே, மற்றபடி வந்துட்டு நீ பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணும் அப்படிலாம் கிடையாது, என்னோட வேலைக்கு தானே நீ எனக்கு சம்பளம் கொடுக்குற, இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது இந்த சேரிட்டிக்கு பணம் கொடுக்குறோன்ற மாதிரி நீ நினச்சிட்டு கொடுத்துட்ருக்கியா, அப்படி ஒன்றும் கிடையாதுல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோனும் பதிலுக்கு பதில் பேசுவாங்க. அப்படின்னா வந்து திரும்ப ஒரு வேலை விஷயம்லாம் இருக்கும், அதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குமா, இதை பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்க ஆரம்பிச்சிடுவார். ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, வாட்சை பார்ப்பாங்க, இந்த டைம் எனக்கு 5 மணிக்கு முடியுது அப்படின்னா 5 மணிக்கு 5 நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன், என் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கோவமாக போவாங்களா. உடனே அவருக்கு கோவமாக தாங்காது, எவ்வளோ திமுறா அவள் பாட்டுக்கு அவள் வரா போகிறா அவள் பாட்டுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த ஃபைல்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்ருப்பாரு. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. இப்போ அவங்க ஏன் இன்னைக்குன்னு பார்த்து சீக்கிரம் கிளம்புறாங்கன்னா அவங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. அதனால் அவங்க அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்களா, இவங்க வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னம்மா நீ வரவே மாட்டேங்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. அம்மா விதவிதமாக சமைச்சு வச்சுருப்பாங்க. நான் வந்துடுறம்மான்னு சொல்லிட்டு ஹீரோன் போயிட்டு அதாவது என்ன சொல்கிறது ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு போவாங்க. டயர்டாக இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். உடனே அப்பா அம்மா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, ஏன் நீ வந்து ஒர்க் ப்ரெஷர் எடுத்துக்கிற அப்படி இப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து அவங்க 2 பேருமே அந்த அளவுக்கு கேரிங்க, அந்த அளவுக்கு ஹீரோயின் மேலே பிரியமாக அப்படி இருப்பாங்க. நீ எப்போவுமே வந்து ரொம்ப திறமையானவ அப்படின்னு. ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்னா என்னோட அப்பா அம்மா என்கிட்ட காட்டுற அக்கறை, அவங்களோட வளர்ப்பு, அவங்களோட அட்டென்ஷன், அவங்களோட லவ், அது மட்டும் தான் காரணம். அதனால் நீங்கள் 2 பேரும் எனக்கு கரெக்டாக இருக்கனால தான் என்னால் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி போக முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு பக்கம் அம்மாவும் ஒரு பக்கம் அப்பாவுக்கு வந்துட்டு ஹீரோயினுக்கு அவ்வளோ இதாக சொல்லுவாங்க. ஏன்னா சின்ன வயசாக இருக்கும் போதுலேருந்தே நீ ரொம்ப யோசிப்ப, ரொம்ப எல்லாத்துலேயும் ஸ்மார்ட்டாக இருக்குன்னு நினைப்பேன், அதனால இப்போ முகம்லாம் வாடி போகுது பாரு, அப்படிலாம் இருக்கக்கூடாது, எப்படி இருக்கக்கூடாது, 2 பேரும் அதாவது அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. 2 பேரும் மாறி மாறி ஹீரோனுக்கு இதை சாப்பிட அதை சாப்பிட கொடுப்பாங்க. ஹீரோயின் ஹாப்பியாக இருப்பாங்க அவங்க கூட இருக்கும் போது. திரும்ப ஹீரோன் வந்து வேலைக்கு வருவாங்களா, அப்போ அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோனை வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாரு. நீ என்ன நேற்று நான் கேட்டுகிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும்னு. ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, செக்ஷனாக பிரிக்கிறாங்கல்ல, அதாவது மார்னிங் ஷிஃப்ட்டு ஈவினிங் ஷிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது என்னோட டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அங்கே கிளம்ப தான் செய்வேன், அடுத்த டைமுக்கு தான் நான் வந்துட்டு உங்ககிட்ட வந்து நான் ரிட்டர்ன் பேச முடியும், ஸோ எனக்குன்னு பர்சனல் வேலை தான், அதை தான் பார்க்க முடியும் அப்படின்னு. நேத்தனமும் அவ்வளோ வீரவாசமாக பேசிட்டு போனோம், இப்போ இதுக்கு திரும்ப வந்த, இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு தெரியுது இல்லை, நான் கொடுக்குற சேலரியில் தானே சாப்பிட்ற,
இப்போ நான் சேலரி போடாட்டி அப்படி சாப்பாட்டுக்கு கூட கெஞ்சிக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்பவே திமிரா பேசுவார். நான் வந்துட்டு எனக்கு தேவை தான் இதெல்லாம், என்னோட டைமிங் முடிஞ்சு எவ்வளோ நாள் அவங்க ஓவர் நைட்லாம் வேலை பார்த்துருப்பாங்க, அதெல்லாம் நான் பண்ணதுக்கான ரிவார்டாகவே இன்றைக்கி நீ பேசுகிறத வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப முத்தி போயிடும். இப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, இப்போ இந்த அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இதுக்கப்புறம் நீங்கள் வேலை பார்க்கறதுக்கு நான் உன்னை அனுமதிக்கவே முடியாது, நீ என்கிட்ட இந்த அளவுக்கு திமிரா நடந்திருக்கவே கூடாது. ஏன்னா அவரோட ப்ராஜெக்டே வந்து அவருக்கு போயிடுச்சு. ஸோ அவருக்கு வந்து ஹீரோயின் மேலே சரியான கோவமாக இருக்குது. உடனே ஹீரோன் வந்து பதிலுக்கு பதில் பேசுவாங்க. எத்தனோ நாள் வந்து ராவும் பகலும் பார்க்காம நான் வந்துட்டு இந்த கம்பெனிக்காக உழைச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இவர் கேட்கவே மாட்டார். உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இந்த கம்பெனி மட்டும் தான் இந்த உலகத்தில் இருக்கா, வேறு கம்பெனியே இல்லையா, இங்கே வேலை இல்லைன்னா வேறு இடத்துக்கு நான் வேலைக்கு போவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நீ எங்கே போய் வேலை கேட்டாலும் உனக்கு வேலையே கிடைக்காது, அந்த மாதிரி எனக்கு பவர் இருக்குது, அந்த மாதிரி என்னால் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். உடனே ஹீரோன் அதெல்லாம் காதில் வாங்க மாட்டாங்க. சரி தான் போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை தேடி ஒவ்வொரு கம்பெனி, இப்போ அவங்களுக்கு வேலை போயிடுச்சு, ஒவ்வொரு கம்பெனியும் ஏறி ஏறி இறங்குவாங்க. அவங்களோட டேலண்ட்டை பார்த்து வேலை கன்ஃபார்ம் ஆகும். கடைசி நேரத்தில் ஒரு ஃபோன் கால் வந்துடும். இந்த ஆள் என்ன பண்ணுவார், ஹீரோயின் எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் கால் பண்ணி பேசிடுவார், இவளுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவர் ஒரு பெரிய ஆளாக இருக்கிறதுனால ஹீரோனுக்கு வேலையே கிடைக்காது. அவங்களுக்கு மனசே விட்டு போயிடும். அப்போ என்ன நினைப்பாங்கன்னா, அப்பவும் அவங்க தைரியமாக தான் இருப்பாங்க. என்ன தான் இவன் பண்ணிகிட்டே இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு வேலை இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டே இருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து அந்த ஒரு இடத்துக்கு இன்டர்வியூ வந்தாங்களோ அங்கே தான் உட்காந்துட்டே இருப்பாங்க. அதாவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, எங்களுக்கு இங்கே வேலை இல்லை, முன்னாடி இருந்துச்சு இப்போ இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ ஹீரோன் டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, இப்போ ஃபோன் வந்து அவங்க நம்பருக்கு ஒரு ஃபோன் வருமா, யாருன்னு பார்த்தா வந்து ஹீரோ இருக்கால், அவர் தான் கால் பண்ணுவார். அவரோட பர்சனல் நம்பர்லேருந்தே கால் பண்ணுறாரு. ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கு ஹீரோயினுக்கு இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பர்சனலாக கால் பண்ணி ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருப்பாரு. ஹீரோனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்கும். இப்போ பர்சனல் நம்பர் வந்து நம்மளை கால் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோக்கு என்னென்னா, எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டை ஹீரோனை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, எந்த அளவுக்கு அவங்க சாமர்த்தியமாக இருந்தாங்கன்றது எல்லாமே தெரிஞ்சதுனால அவர் பர்சனல் கைடன்ஸாக வந்து ஹீரோனுக்கு ஒரு பதவி கொடுத்து அவரே வேலைக்கு சேர்த்துட்டாரு. ஸோ ஹீரோன் வந்து அங்கே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இந்த லவர் பாய் இருக்கார்ல, அவரும் அந்த லவர் பொண்ணு இவங்க 2 பேருமா சேர்ந்துக்கிட்டு அந்த ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ஹீரோட காரும் வருது. ஆனால் ஹீரோவை இறங்குவாருன்னு பார்த்தா ஹீரோன் இறங்குவாங்க. இவருக்கு உடனே நீ என்ன இங்கே பண்ணுற, அந்த கார்லேருந்து நீ எங்கே இறங்கி வரன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கோவப்படுவார். உடனே ஹீரோட அசிஸ்டண்ட்டாக என்ன சொல்லுவாங்க, ஹீரோயின் தான் வந்துட்டு ஹீரோவோட பர்சனல் கைடன்ஸ் கொடுக்குறவங்க, கைடன்ஸ் பண்ணுறவங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது இவருக்கு மூஞ்சே மாறிப்பிடும். ஓ அப்படியா, அவங்களுக்கு எல்லா திறமையும் இருக்குது, அவங்க என்கிட்ட தான் வேலை பார்த்தாங்க, அவங்களுக்கு இல்லாத திறமையே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதவி இந்த அளவுக்கு இருக்காங்கன்னு தெரிஞ்சோடனே ஹீரோயின்ட்ட பிரச்சனை எல்லாம் மறந்துட்டு அப்படியே கை கொடுப்பாரு. அது ரொம்ப சந்தோஷம். அப்படி இப்படின்னு நேற்று நடந்ததெல்லாம் மறந்துட்டு இப்போ கை கொடுக்குறாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, திரும்ப கை கொடுக்க மாட்டாங்க. எனக்கு வந்து டைம் வந்து ரொம்ப ப்ரீஷியஸு, அதனால் வந்துட்டு அனாவசியமாக அந்த கை கொடுத்து இந்த மாதிரி அறிமுக பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்கிறதுல என் நேரத்தை நான் வீரடிக்க விருப்பப்படலை, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ளே போயிடுவாங்க. அப்படின்னா வந்துட்டு இப்போ யாரை வந்துட்டு வேலையை விட்டு தூக்குனாரோ அவங்ககிட்டே அவங்களாம் வந்து நிற்கிற மாதிரி ஹீரோ ஒரு வேலையை பார்த்து விட்டுருவாரு. என்ன அப்படின்னா, இப்போ ஹீரோன் கோச்சிட்டு இவங்க பாட்டுக்கு உள்ளே போகிறாங்கல்ல, அதாவது அவங்க வேலையை போகிறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுவார், இதுக்கப்புறம் எப்படி சமாளிக்க தெரியல நினைப்பாரு. ஹீரோ வருவார்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தால் இப்போ ஹீரோன் வந்துட்டாங்க. இப்போ இவர் வந்து ஹீரோவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது கிடையாது, ஹீரோனுக்கு தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். ஹீரோயின் ஓகே சொன்னதான் ஹீரோ ஓகே சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து மாட்டிக்கிட்டாரு திரும்ப இந்த ப்ராஜெக்டில். இப்போ அவர் போவார். இப்போ ஹீரோயின் வந்து உட்காந்துருப்பாங்க. அவங்க உருவாக்குன ப்ராஜெக்டையே இப்போ ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இவர் பண்ணிகிட்டே இருப்பார். ஹீரோயின் டக்குன்னு என்ன சொல்லுவாங்க, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியமே கிடையாது, இது நீங்கள் சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே வந்து நான் சொன்னது தான், ஸோ அதை தாண்டி வேறு ஏதாவது விஷயம் உங்களோட சொந்த ஐடியாவில் இருந்தால் அதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே ஆமாம்ல அப்படின்ட்டு வேகமாக அது எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருப்பார். சின்ன பிள்ளைங்க போர்டில் நின்று கிறுக்கி அழிக்கிற மாதிரி. இதை பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்து இவரோட லவர் இருக்குல்ல, அதிலே நம்ம ஏதாவது காஃபி டீயாவது கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அதை நினச்சிக்கிட்டு காஃபி எடுத்துகிட்டு அது பாட்டுக்கு ரூம்குள்ளே வருமோ. உடனே இப்போ ஹீரோன் என்ன கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கும்போது உங்களோட லவர் வந்துட்டு தேவையில்லாமல் இப்போ யாராவது காஃபி இங்கே கேட்டாங்களா, எதுக்காக அவங்க அனுமதி இல்லாமல் இப்போ உள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்பாங்க. உடனே இந்த ஆளுக்கு சரியான கோவம் வந்துடும். அந்த லவர் பைக் உடனே இப்போ தான் லவரையே திட்ட ஆரம்பிப்பார். உன்னை யார் உள்ளே வர சொன்னது, இதெல்லாம் நம்ம ஆஃபீஸா, இங்கே நம்ம இன்னொரு இடத்துக்கு வந்து நம்ம ப்ராஜெக்ட் விஷயமா வந்திருக்கும் போது நீ எப்படி உள்ளே வருவ, வெளியே போ அப்படின்னு சொல்லும் போது உன்னை அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அவள் தான் சொல்கிறானா நீயும் என்னை வெளியே போன்னு சொல்கிறல்ல, அவள் தான் வந்து என்னை பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறது உனக்கு தெரியலையா அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும். உன்னை ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, உங்களோட பர்சனல் விஷயத்தெல்லாம் நீங்கள் வெளியே பேசுகிறீங்களா, எனக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும் நீ இப்போ வெளியே போனா அப்புறம் வந்து பேசுகிறேன்ற மாதிரி அந்த பொண்ணை துரத்தி விட்டுருவார். அதுக்காக சரியான கோவமாக இருக்கும் ஹீரோனுக்கு. இப்போ அவங்கெல்லாம் அதை பெருசாக அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. இங்கே இப்போ ஹீரோ அந்த லவர் பாய் இருக்கார்ல, அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். திரும்ப ஹீரோயினை போயிட்டு தனிப்பட்ட முறையில் பேசுவார். நம்ம 2 பேரும் வந்து சின்ன வயசுலேருந்து ஒன்றா படிச்சிருக்கோம், நான் உன்னோட சீனியர், என்னை பற்றி உனக்கு தெரியாதது இல்லை, உன்னோட டேலண்ட் தெரிஞ்சு உன்னை இவ்வளோ நாள் வந்து நான் தான் வந்து என்னோட ஆஃபீஸில் வேலை பார்க்க வச்சுருக்கேன், நீ எனக்கு வேலை பார்த்துருக்க, நம்ம 2 பேரும் எப்படின்றது உனக்கு நல்லாவே தெரியும். அன்றைக்கி ஏதோ ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் ஏதோ 2 வார்த்தை பேசிட்டேன், ஸோ அதை வந்துட்டு நீ வந்து பெருசாக எடுத்துக்காத, நீ வந்துட்டு நீ நினச்சினா எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அவங்ககிட்ட ஹீரோ
கிட்ட பேசிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், இது எனக்கு ஓகேவா தர முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாரு. எப்படியாவது நீ நினச்சின்னா வந்து இந்த ப்ராஜெக்ட் எனக்கு முடிச்சு தர முடியும், நம்ம 2 பேரும் அப்படி தானே பழகணும், இப்படி தானே பழகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கெஞ்சிட்டே உட்காந்துருப்பாரு. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, என் கையில் இது எதுவுமே கிடையாது, இப்போ நான் அவர்கிட்ட வேலை பார்க்குறேன் அப்படின்னா அவர் எனக்கு என்ன சொல்லியிருக்காரோ அது எனக்கு நீ செஞ்சால் மட்டும் தான், அதாவது நீ கரெக்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும் தான் நான் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்க முடியும். ஸோ எங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நீங்கள் செய்யும் போது, அதாவது இப்போ இந்த இடையில காஃபி எடுத்துகிட்டு வர்றது, நான் சொன்ன விஷயத்தையும் எனக்கு நீ சொல்கிறது, இதெல்லாம் வந்துட்டு ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அவர் ரிஜெக்ட் தான் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்கும். இவருக்கு வந்து ஹீரோயின்ட்ட கெஞ்சிட்டே இருப்பார், இதை மட்டும் எனக்கு முடிச்சு கொடுத்துட்டேன்னா எனக்கு அப்படி இருக்கும் இது இருக்கும், ஏன் அப்படின்னா இது என்னோட லைஃப் டைம் ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் மட்டும் எனக்கு கிடச்சது அப்படின்னா வந்துட்டு என்னோட கம்பெனிக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு என்னென்னமோ கதையாக சொல்லிட்டே இருப்பார். இந்த நேரப்போ திரும்ப அந்த லவர் பொண்ணு இங்கே வந்துடும். வந்தவுடனே ஹீரோயின் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க பாட்டு காஃபி குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்தவுடனே என்ன திரும்பவும் நீங்கள் 2 பேருக்கு வந்து சேர்ந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி திரும்ப அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் எப்படி கிடச்சோ அதே மாதிரி கேட்கும். ஹீரோனுக்கும் சிரிப்பாக இருக்கும். உடனே அவர் என்ன சொல்வார், திரும்பவும் வந்து ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, உங்கள் பர்சனல் விஷயத்தை பேசாதீங்க பல தடவை சொல்லிட்டேன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்களா. உடனே இவர் கோவம் வந்துடும், நான் உன்னை பல தடவை சொல்லிட்டேன், நீ இங்கேருந்து வெளியே போ, ஆஃபீஸ் விஷயத்தில் நீ உள்ள நுழையாதன்னு சொல்லிட்டோன்னே, உன்னை எனக்கு நல்லா தெரியுது, உனக்கு என்னை விட அவன் மேலே தானே இன்ட்ரெஸ்ட் அதிகம், அதனால தானே அவள்கிட்ட வந்து தனியாக நீ வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அதுவும் ஒரு பக்கம் இஷ்டத்துக்கும் பேசிகிட்டு இருக்கும். ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, உங்கள் 2 பேரும் பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்தால் என்னை வந்து பாருங்கள், இப்போ எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக அவங்க கிளம்பி போயிடுவாங்க. இப்போ அது 2 நின்று அடிச்சுக்கிட்டும் பிடிச்சிக்கிட்டு கிடக்கும். கிளம்புவாங்களா, கிளம்பும் போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ வந்து நின்றுட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோன் வந்து ஹீரோவை பார்ப்பாங்களா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் வந்து என்ன சொல்வார், வேலை முடிஞ்சிச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவங்க வேலை விஷயமா பேசியிருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து நம்ம ஒரு வாக் போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூட வருவாங்க. 2 பேரும் சேர்ந்து அப்படியே வாக்கிங் மாதிரி போயிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோன் என்ன சொல்வாங்கன்னா, என்னை பற்றி நீங்கள் ஒன் டைம் தான் நான் மீட் பண்ணியிருக்கேன், அதில் வந்துட்டு எனக்காக வந்துட்டு இவ்வளோ சப்போர்ட்டாக இருந்து நான் இந்த மாதிரி ஒர்க்கை வந்து திறமையாக செய்வேன்னு சொல்லிட்டு எனக்கு வேலை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி இப்போ தான் அவங்க சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அவங்க வந்துட்டு எங்கே போனாலும் வந்து அவங்க பொழைச்சிப்பாங்க, அவங்கள வந்து பிளைண்டாக நம்பணும் கொள்ளணும்னு வந்து அவசியமே கிடையாது. ஸோ உன்னை நான் செலக்ட் பண்ணது அது என்னோட இதில் திறமை நான் சொல்லிக்க விருப்பப்படலை, நீ வந்து திறமையானவ தான், அதுக்கான வாய்ப்பு தான் இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கொஞ்சம் புகழ்ந்து பேசுவார். அவங்களுக்கும் அது சந்தோஷமாக இருக்கும். அப்படி 2 பேரும் கொண்டாரு பேசிகிட்டு இருப்பாங்க. வந்துட்டு இப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க இதே மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் வந்துட்டு என்னை இந்த அளவுக்கு நம்பி வேலை கொடுத்ததுக்கு எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் பேசுவாங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு திறமை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்வார். சரி நேரமாச்சு நான் அவனை வீட்டுக்கு கூட்டு போகிறேன்னு சொல்வார். நடந்துக்கிட்டே தான் அப்படியே கொண்டு போய் ஹீரோனை ட்ராப் பண்ணிடுவார். ஹீரோவும் வேலையாக போயிடுவார். இப்போ மறுநாள் காலையில் ஆகிடும். இப்போ ஹீரோன் வந்து ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்களா. இப்போ அந்த லவர் பொண்ணு இருக்குல்ல, அது என்ன வேலை பார்த்துரும் அப்படின்னா வந்துட்டு அவரோட லவரை வம்படியாக கூட்டிகிட்டு வரும். இப்போ இன்றைக்கி ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வரும். இவருக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த நேரம் பார்த்து ஹீரோன் எங்கே வராங்களோ அந்த இடத்துக்கு வந்து பத்திரிக்கைக்காரங்களெல்லாம் வர சொல்லி ஹீரோனை நிற்க வச்சு அவங்க மேலே வந்து ஒரு மாதிரியான பழியை போடும். இந்த மாதிரி வந்துட்டு அடுத்தவங்களை வந்துட்டு மயக்கிறவ வந்து இவ, அடுத்தவங்களோட ஹஸ்பண்ட் மேலே ஆசைப்படுறவ இவ அப்படி இப்படின்ற மாதிரி ஹீரோன் மேலே தப்பாக இப்படி பேசும். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன்னா எப்போவுமே இது இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கும். ஹீரோன் இதுக்கெல்லாம் எதுவுமே ரிப்ளைவே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க நேரத்தை வந்து இல்லை அவங்க வீணடிக்க விருப்பப்படலை. ஸோ அதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லணும் அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இருந்துகிட்டே இருப்பாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பேசுகிற வரைக்கும் அது பாட்டுக்கு பேசிட்டு இருப்ப. பத்திரிக்கைக்காரங்களும் அவங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, ஒரு கேள்விக்கு நான் இந்த மாதிரிலாம் ஏதாவது இது தானே இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் இந்த டாப்பிக்கு. உடனே ஹீரோனை வச்சுக்கிட்டு அதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்களா. இப்போ இந்த லவர் பாய்க்கு வேறு ஒரு மாதிரி இருக்கும். அவர் அந்த லவர் பொண்ணுட்ட சொல்லுவார், நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துட்டு இருக்க, இன்னும் நம்ம ப்ராஜெக்ட் வந்து கன்ஃபார்மே ஆகலை, நீ இப்படிலாம் வேலை பார்த்துட்டு இருந்தா அப்படின்னா அது டோட்டலாக நம்ம கையை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லும் போது அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, இவரை நான் பழி வாங்கியே தருவேன் அப்படின்ற மாதிரி அது 2 பேசி சண்டை போட்டுகிட்டே இருக்கும். அவர் எவ்வளோ சொல்வார், இது கேட்கவே கேட்காது. இப்போ நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலை, இந்த பத்திரிக்கை மூலயமா அவள் வந்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்டை வந்து மயக்கிட்டா, ஏன்னா நேற்று வந்து அவர் வந்து ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டார்ல, அதனால ஹீரோன் வந்து அவரை மயக்கிட்டாலாம், அதனால இவங்க வந்துட்டு இவங்க ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா வந்து நான் போலீஸ் ஸ்டேஷனில் கூட போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்ற அளவுக்கு அது பேச ஆரம்பிச்சிடும். ஹீரோன் எதுவுமே பேசாமல் நின்றுட்டே இருப்பாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் ஹீரோ இருக்கார்ல, அவரோட ஆளுங்களோட கூட்டமாக அவர் வருவார். கூட்டமாக அவங்க ஆளுங்களோட உள்ளே வந்துடுவார். வரும்போது பார்த்தோன்னா இந்த லவர் பைக்கு ஒரு மாதிரி முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நடப்பார். ஹீரோ வந்து இங்கே என்ன விஷயம், எதுக்காக இங்கெல்லாம் வந்திருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ வந்து அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, திரும்பவும் அந்த லவர் பையனை இல்லை என்னோட லவர் தான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, ஓ சின்ன மிஸ்டேக் தானே, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, எதாக இருந்தாலும் நம்ம கான்ஃபரன்ஸ் காலில் வந்து பேசலாம், எல்லாரும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் அள்ளி போட்டு ஹீரோ இப்போ உள்ளே போயிடுவார். இப்போ அந்த பொண்ணுக்கு ரொம்ப குஷியாக போயிடும். இப்போ ரொம்ப வசதியாக இருக்குது. இப்போ ஹீரோட இடத்துல இருந்துகிட்டே வந்துட்டு ஹீரோனை ரொம்ப அசிங்கப்படுத்துறது, அதுக்கு எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அதை என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கேட்பாங்க. அது ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, எழுந்திரிச்சு போவாங்களா. அப்போ வந்துட்டு ஹீரோ என்ன பண்ணுவார், அவங்க கையில் ஒரு பென்ட்ரைவை கொடுத்துட்டு ஒரு சின்ன விஷயம் மட்டும் காதில் சொல்வார். அதோட ஹீரோன் வந்து அவரை பார்த்து சிரிச்சுட்டு அங்கே போயிடுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க கேட்குற நீங்கள் என்ன கேள்வினாலும் என்ன கேட்கலாம், நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லுவாங்க. இவங்களுக்கு சொல்லவே வேண்டாம், ஏகப்பட்ட கேள்வி ஹீரோனை பார்த்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஹீரோன் என்ன அப்பவும் அந்த பொண்ணு என்ன சொல்லும், இவ இந்த மாதிரி பேசுறது கொள்றதை நீ நம்பிட்டு இருக்கீங்களா, ரொம்ப ஒரு மோசமானவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பற்றி பேசும். நீங்கள் வந்து
எங்களுக்கு நீங்கள் நல்லவங்களா இருந்தால் அதுக்கான ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்ற மாதிரி அந்த பத்திரிக்கைக்காரவங்க கேட்பாங்க. ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, ப்ரூஃப் தானே, அதை நான் கையோடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே இவன் என்னத்தை ப்ரூஃப் வச்சிருக்க போகிறான்ற மாதிரி அந்த லவர் கேர்ள் நினச்சிட்டே இருக்கும். ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த பென்ட்ரைவ் தானே ஹீரோனு கொடுத்தாரு, அதை வந்துட்டு அங்கே சொருவி விட்டுருவாங்க. அவ்வளோதான். இப்போ அங்கே வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இந்த லவ்வர் பொண்ணு இருக்குல்ல, அந்த லவ்வர் பொண்ணு வந்துட்டு வேற ஒரு ஆள் கூட காரில் வந்துக்கிட்டு இருக்கும். காரில் வரும்போது இப்போ அது என்ன, அந்த ஆள் இருக்காருல்ல, அவர் கொஞ்சம் பெரிய ஆளாக தான் இருப்பார். அவர்கிட்ட இது ரொம்ப கொஞ்சம் க்ளோஸாக பேசிகிட்டே வரும். இப்போ அவர் என்ன சொல்வாருன்னா வந்து, என்னோட லவர் பாய் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்காக வந்து இன்னொருத்தி பின்னாடி சுற்றி சுற்றி கேட்டுகிட்டே இருக்கான், அவனுக்கு எப்படியா அந்த ப்ராஜெக்ட் நீ வந்து ஹீரோ கிட்டேருந்து பேசி வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்கும். அதாவது எந்த பொண்ணு, நான் அந்த மேக்கப் பொண்ணு இருக்குல்ல, அது கேட்குது. உடனே அந்த ஆள் என்ன சொல்கிறாரு, நீ சொல்கிற விஷயத்த செய்கிறது ஒன்று எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலைலாம் கிடையாது, அதை நான் ஈஸியாக செஞ்சு கொடுப்பேன், நீ எனக்கு என்ன செய்வேன் அப்படின்ற மாதிரி அவர் கேட்பார். உடனே அதே என்ன சொல்லும், இதை மட்டும் அவனுக்கு நீ செஞ்சு கொடுத்துட்டு அப்படின்னா வந்து அந்த அந்த ஹீரோன் கிட்ட அவன் பேச மாட்டான், அவன்கிட்டே அவன் போவே மாட்டான், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் சரிதான், நான் தான் அதுக்கு சரின்னு சொல்லிட்டேன், இப்போ நீ என்ன பண்ணுன்னு கேட்டோன்னே உடனே நான் வந்து கெஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவருக்கு கெஸ் பண்ண. இது எல்லாமே அந்த ரெக்கார்டிங்கில் ஃபுல்லாக டோட்டலாக இருந்து கரெக்டாக நல்லா ஜூம் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கும். இப்போ பத்திரிக்கைக்காரங்கள்லேருந்து எல்லாருமே பார்த்துருவாங்க. இந்த லவ்வரை அவரும் பார்ப்பாரு, அந்த மேக்கப் பொண்ணு கிஸ் பண்ணாங்கல்ல அவங்களும் இதை பார்த்துருவாங்க. பார்த்தோன்னு திரும்ப எங்கே கேமரா வச்சு எப்படி எடுக்கிறானுங்கன்னு தெரியலையன்ற மாதிரி அது பாட்டுக்கு யோசிச்சுட்டே இருக்கும். அவ்வளோதான் அந்த லவ்வருக்கு. அப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் கேட்ட எவிடன்ஸ் இது போதுமா இல்லை வேறு எதுவும் வேணுமான்ற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா என்ன வந்து சொல்கிறாங்கல்ல, இன்னொருத்தனை வந்து நான் மயக்கிறேன், என்னோட ஹஸ்பண்டை மயக்கிறேன், என்னோட லவ்வரை மயக்கிறேன்னு பேசுகிறவங்க அவங்க எப்படி, அதாவது இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, யார் வந்து யாரை என்ன சொல்கிறாங்களோ அதை அவங்க செய்யக்கூடியவங்க அப்படின்ற மாதிரி ஹீரோன் வந்து சிம்பாலிக்காக சொல்லிடுவாங்க. உன் லவ்வர் பாய்க்காக சரியான கோவம் வரும். பலார்னு எல்லாரும் முன்னாடியும் எல்லாரும் பார்க்குறப்பவே அந்த லவ்வர் பொண்ணுக்கு ஓங்கியாச்சு, எவ்வளோ தைரியமாக இருந்தால் எனக்கே நீ துரோகம் பட்டல அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. இல்லை நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான், எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வேலை பார்ப்பியா அப்படின்ற மாதிரி ஓங்கி ஒரு 4 அறை எக்ஸ்ட்ராவே போட்டுருவார். அதோட ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இங்கே அப்புறம் பெரிய பிரச்சனையாக போய்ட்டு எல்லாமே எல்லாம் பார்த்துட்டாங்க. இப்போ மானம் போச்சு, இருக்கிறதும் டோட்டலாக எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ ஹீரோ என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, உங்களுக்கு நான் அந்த ப்ராஜெக்ட் கொடுக்கலான்றதை நான் வந்து அதை வந்து பெண்டிங்கில் வச்சுருந்தேன், நீங்கள் பண்ண வேலைக்கு வந்து அது டோட்டலாக கேன்சல் ஆகிடுச்சு, ஸோ நீங்கள் இங்கேருந்து வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த லவர் பாய்க்கு அவ்வளோ கோவம் வரும். இப்போ ஹீரோயின் மேலே கோவப்படுறதா லவர் மேலே கோவப்படுறதானே அவருக்கு தெரியாது. அதனால் என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ப்ராஜெக்ட் இப்படி ஆகிடுச்சு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வருத்தமாயிடும். இப்போ ஹீரோயினுக்கு ஹீரோவை கொஞ்சம் பிடிச்சி போயிடும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்ததுனால அவங்க கரெக்டான நேரத்தில் அந்த பத்திரிக்கைக்காரங்களாம் வந்திருக்க டைமில் ஹீரோ வந்து இந்த மாதிரி புரிஞ்சு நடந்தது வந்து ஹீரோனுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும். ஸோ ஹீரோ வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக அவங்க 2 பேரும் பேசி பழக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் ஹீரோன் வந்து வீட்டுக்கு வருவாங்க. இப்போல்லாம் அவங்க ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க, ரிலாக்ஸாக இருப்பாங்க. முன்னாடி அந்த லவர் பாய் கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டென்ஷன்லாம் இருந்துச்சுல, அதெல்லாம் அப்போ உங்களுக்கு இப்போ இருக்கவே இருக்காது. இப்போ ஹீரோன் வந்து ரிலாக்ஸாக வீட்டுக்கு வருவாங்க. டெய்லியுமே இப்போ அவங்க வீட்டுக்கு வராங்க. முன்னாடி தனியாக தங்கியிருப்பாங்க, இப்போ அவங்க அப்பா அம்மாவோடய ஸ்டே பண்ணியிருக்காங்க. டெய்லி சிரிச்ச முகத்தோடு வருவாங்க, அதெல்லாம் பார்ப்பாங்க. இப்போ ஹீரோயினோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பொண்ணு ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு டயர்டாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் டென்ஷனாக இருந்தால் அது யாராலையும் ஏற்றுக்க முடியாதுல்ல, அது மாதிரி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோன் வந்து ஹீரோவோட ஆஃபீஸை தான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிச்சி போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது ஹீரோயின் வந்து இப்போ வேலை பார்க்குறாங்களே அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு மேனேஜர் லேடியாக வந்து வேற ஒரு லேடி வருவாங்க. அதாவது ஹீரோட க்ளோஸ் ரிலேஷன் மாதிரி அவங்க. அந்த லேடி வரும்போது, ஆனால் ஹீரோவுக்கு தானே ஹீரோயினை வந்து பிடிச்சிருக்கு, அந்த லேடிக்கு வந்து ஹீரோயினை அந்த அளவுக்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னா அவங்க புதுசாக வந்திருக்காங்க, ஹீரோனை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஸோ ஹீரோயின் கிட்ட அவங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருந்துப்பாங்க. ஹீரோயின் யார் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அவங்க என்ன வேலையோ அதை மட்டும் அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த நேரத்தில் அந்த லவர் பொண்ணு இருக்குல்ல, அதாவது அந்த மேக்கப் பொண்ணு, அது என்ன வேலை பார்த்துரும் அப்படின்னா வந்து ஹீரோயின் பேரை கெடுக்கிற மாதிரியான ஒரு வேலையை வந்து அந்த ஆஃபீஸ்க்குள்ளே யாரையும் ஆளை வச்சு பண்ணி விட்ருவோம். அதாவது அங்கே வேலை பார்க்குறாங்களா ஹவுஸ் கீப்பிங் ஆளுங்க, அவங்கள வச்சு இந்த வேலையை பண்ணி விட்ருவோம். மறுநாள் காலையில் ரிப்போர்ட்டுக்காக இந்த மேடம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து கொடுக்கும்போது அதில் எதுவுமே இருக்காது, எல்லாமே டெலிட் ஆகிருக்கும். இவங்க பார்த்து பயங்கரமாக திட்டுவாங்க, உன்னால இவ்வளோ நஷ்டமாக போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பயங்கரமாக திட்டுவாங்க. ஹீரோனுக்கு இது மனசு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடும். ஹீரோவுக்கு இதுக்கப்புறம் தான் இந்த விஷயமே தெரிய வரும். டக்குனு இப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா, எங்கெங்கே கேமரா என்னென்ன பண்ணணுன்றதை ரெடி பண்ணிடுவார். இதை ஹீரோன்கிட்டே கொடுத்து இப்போ நீ போய் அந்த மேடத்தை பாரு, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஹீரோனும் சரின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மேடத்தை பார்க்கறதுக்காக வருவாங்க. இப்போ அவங்க வந்துட்டு அந்த கேமராவில் அதை போட்டு பார்க்கும்போது தான் தெரியும், அவங்க வேலைக்கு வச்சுருக்காங்கல்ல ஹவுஸ் கீப்பிங்கில் உள்ள ஆளுங்களே தான் இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துருக்காங்க, எல்லாமே சேர்ந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு. அவங்க நல்ல டைப்பு தான், ஆனால் அவங்களுக்கு தெரியாதுல்ல, இப்போ தானே ஹீரோனை பற்றி தெரியுது. அப்போ உண்மையிலேயே அவள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவ தான், அவளை பற்றி தப்பாக நியூஸ் வந்து பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. இப்போ ஹீரோன் கிட்ட அவங்க சாரி கேட்பாங்க. அதோட இவங்களும் ஹீரோன் கிட்ட நல்ல ஒரு ஃப்ரெண்டாகவே பழக ஆரம்பிச்சிருவாங்க.
ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவை இன்னும் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ஹீரோவை 2 பேருமே வந்து தனியாக அவங்க சக்ஸஸ் ஆகிட்டே இருக்காங்களா அந்த மற்ற வேலையில், அதனால் வந்து 2 பேரும் தனியாக மீட் பண்ணி பேசுவாங்க. அந்த காஃபி ஷாப்புக்கெல்லாம் போவாங்க. அப்படியே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவங்க பர்சனலாகவும் சில விஷயங்கள் பேசுவாங்க. அவங்க 2 பேருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிருக்கும். ஆனால் வந்துட்டு அந்த பாஸு வேலை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ மறுநாள் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அதே ஆஃபீஸில் ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று நடக்கும். அந்த மீட்டிங்கில் எல்லாரும் சேர்ந்து ஏதோ சொதப்புற மாதிரி ஏதோ ஒரு வேலையை வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ ஹீரோயினுக்கா இதெல்லாம் சமாளித்து பழக்கமாயிடுச்சு. ஸோ அவங்க அதை அதாவது என்ன சொல்கிறது, லெஃப்ட் ஹேண்ட்லேயே அதை டீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி டீல் பண்ணுவாங்க. பயங்கர சப்போர்ட்டாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹீரோயின் வந்துட்டு வேலை முடிச்சுட்டு இப்போ கிளம்புவாங்க. அவங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த இதில் ட்ரிங்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகும்போது ஹீரோ என்ன பண்ணுவார், இவங்க ட்ரிங்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் போய் அவங்கள ட்ராப் பண்ணுறன்ற பேரில் ஹீரோ வந்து கூட்டிகிட்டு வருவாரா. அப்போ அங்கே வந்து ரொம்ப குளிர ஆரம்பிச்சிடும். இப்போ ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப குளிருதுன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவார், அவரோட அந்த ஷர்ட் இருக்குல்ல அதை கலட்டி ஹீரோயினுக்கு போற்றி விடுவார். அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். சரின்னு சொல்லிட்டு அவங்கள ட்ராப் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக ஹீரோயின் வந்து கீழே இறங்கணும்னு தடுமாறி ஹீரோட மேலே போய் விழுந்துருவாங்க. அவர் மேலே விழுந்து அவர் வாயில் போயிட்டு விழுந்துடுறாங்க. ஸோ 2 பேருமே அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஆஃபீஸ் வராங்க. திரும்பவும் கொஞ்சம் ப்ராப்ளம் போயிட்டே இருக்குது. ஆனால் ஹீரோட ரிலேஷனாக இருக்க அந்த ஆண்டி இருக்காங்களா, அவங்க வந்து ஹீரோனுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ அதையும் அவங்க சமாளிச்சிடறாங்க. இதுக்கப்புறம் அந்த லவர் பையன் லவர் பொண்ணு என்னென்னமோ வேலை பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றுமே முடியல. ஸோ அவங்களோட ஆஃபீஸே வந்துட்டு இப்போ ஹீரோ என்ன பண்ணிடுவார், இதுங்களை இப்படியே விட்டுட்டே இருந்தால் அதுங்க இப்படி திரும்ப திரும்ப இப்படி தான் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு கம்பெனின்னு வச்சு நடத்தினா தானே இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அவங்க ஒருத்தவங்க ஃப்ரீயாக இருந்தால் அவங்க அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது நெருப்பு வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா வந்து அதில் எரிஞ்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த வேலையை பார்த்துருவார். இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அதை சரி பண்ணுறதுக்கே நேரம் சரியாக இருக்கும். ஸோ ஹீரோயின்கிட்ட அவங்க தலையிட மாட்டாங்க. இதுதான் ஹீரோவுக்கு வேணும்னு நினைப்பாரு. ஸோ ஹீரோனோட ரிலேஷன் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ அவங்களும் பர்சனலாக வந்து ஹீரோயின் கிட்ட நல்லாவே பேசுவாங்க, பழகுவாங்க. ஹீரோனோட அப்பா அம்மா இருக்காங்களா, அவங்க வந்து ஹீரோ கிட்ட பேசுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அப்போ தான் ஹீரோ வந்து என்ன பண்ணுவார், ப்ரொப்போஸ் பண்ணுவார். ஹீரோனுக்கு அதை பிடிச்சிருக்கிறதுனால வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ 2 ஃபேமிலிஸ் வந்து சம்மதம் தெரிவிச்சிருவாங்க. ஹீரோயின் கல்யாணம் நடந்து அவங்க 2 பேரும் சந்தோஷம் வர மாதிரி காட்டி தான் இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.